வணக்கம். கடந்த ஒரு வாரமாக நடக்கவிருக்கும் பிரச்சனை திருக்கார்த்திகை அன்று திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தீபத்தூணில் விளக்கேற்ற வேண்டும் என நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் உத்தரவிட்டார். அதனை இந்து கோவிலை காக்கும் அறநிலைத்துறை கோவிலுக்கு சாதகமாக வந்த தீர்ப்பை எதிர்த்து கோவிலுக்கு எதிராக தீபத்தூணில் விளக்கேற்றக்கூடாது எனவும் அது மத நலனத்திற்கு பாதிக்கக்கூடும் எனவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தாக்கல் செய்தனர். அது மட்டுமல்லாமல் திருக்கார்த்திகை என்று விளக்கேற்ற வேண்டும் என வந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்த மாவட்ட ஆட்சியர், காவல் ஆணையர்கள் ஆகியோர் மீது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் உயர்நீதிமன்ற உத்தரவை அவமதித்த வழக்கில் மனு தாக்கல் செய்து வழக்கு நிலுவையில் உள்ளது. மேலும் பல வருடங்களாக தீபம் ஏற்றுவதையும் கோவில் சொத்துரிமையை வைத்து அரசியல் செய்யும் திமுக அரசு இப்போது மிக நேர்மையாக நீதி வழங்கிய GR சுவாமிநாதன் அவர்களை எதிர்த்து இந்தியா கூட்டணியில் உள்ள ராஜ்யசபாவின் 120 எம்பிக்களை வைத்து சபாநாயகரிடம் இம்பீச்மெண்ட் மோஷன், அதாவது உயர்நீதிமன்ற நீதிபதி பதவியிலிருந்து GR சுவாமிநாதன் அவர்களை விலக்க கோரி மனு தாக்கல் செய்தனர். இதனை குடியரசுத் தலைவர் முடிவெடுப்பார், எம்பிக்கள் அல்ல. மேலும் மிக நேர்மையாக நீதி வழங்கிய மாண்புமிகு நீதியரசர் GR சுவாமிநாதன் அவர்களை சட்டக்கல்லூரி மாணவர்கள் சார்பாக ஆதரிக்கிறோம். மேலும் திமுக அரசால் தூண்டப்பட்ட அரசு அதிகாரிகளை வன்மையாக கண்டிக்கிறோம். We support Justice GR சுவாமிநாதன் சார்.